வணக்கம். இலங்கை ஆய்வுச் செய்திகளுக்காக நான் ஹரிணி. ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட அடுத்த நாளிலிருந்தே அதிரடியாக தனது கடமைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் அனுரகுமாரவை பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தருவது எமது வழக்கம். அந்த வகையில் தொடர்ந்தும் நாட்டில் பல திருத்தங்களை மேற்கொள்ளும் நமது நாட்டின் ஜனாதிபதி தினமும் அதிரடி திருப்பங்களை தந்த வண்ணமாகவும் மக்களின் மனதில் ஒரு நம்பிக்கையை விதைக்கும் விதத்திலும் செயற்பட்டு கொண்டு வருகின்றார். அப்படியான ஜனாதிபதியின் சில நீங்கள் அறிந்தும் அறியாமலும் இருக்கின்ற சில சுவாரஸ்யமான விடயங்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். புதிய ஜனாதிபதி அனுரகுமார இடதுசாரி பின்புலம் கொண்ட ஜனதா விமுக்தி பெரமுன கட்சியின் தலைவர் என்ற காரணத்தால் தெற்காசிய அளவில் கவனம் பெற்றுள்ளார். எப்படி பாலஸ்தீன பிரச்சனையை புறந்தள்ளிவிட்டு இஸ்ரேலில் நடக்கும் அரசியல் மாற்றங்களை மதிப்பிட முடியாதோ அதேபோல் இனச்சிக்கலை புறந்தள்ளிவிட்டு இலங்கையில் நடக்கும் அரசியல் மாற்றங்களை மதிப்பிட முடியாது. புதியவர் ஒருவர் வந்திருக்கிறார். கடந்த காலம் போல் சிங்கள உயர்குலாதிலிருந்து வந்தவரோ வாரிசு பின்புலம் கொண்டவரோ அல்ல அனுர. இவர் ஒரு இடதுசாரி என்று நல்லெண்ணங்களையும் விருப்பங்களையும் நம்மவர்களில் சிலர் பகிர்ந்து வருகின்றார்கள். நல்ல எண்ணங்களும் மனம்கவர் கற்பனைகளும் அரசியலில் பொருளற்றது. நலன்களுக்கு இடையிலான முரண்பாடுகளும் நலன்களின் பெரிய அளவிலான அணி சேர்க்கையும் தான் அரசியலில் பொருளுடையவது ஆகும். எனவே ஜேவிபியின் கடந்த கால வரலாற்றை சீர்தூக்கி பார்த்தால் மக்களின் ஒரு சில உடனடி கோரிக்கைகளை அனுரவிடம் முன்வைப்போம். தெற்காசியாவில் நடைபெற்ற ஆயுத போராட்டங்கள் அதிகம் தோல்வியிலேயே முடிந்துள்ளன. அந்த வகையில் ஜேவிபியும் கூட கடந்த காலத்தில் ஆயுத போராட்டம் நடத்திய அமைப்புதான். 1965 தொடங்கிய இவ்வமைப்பு 1971 கியூப் புரட்சியை ஒத்த கிளர்ச்சி நடவடிக்கையில் ஈடுபட்டது. இது தொடர்பாக விரிவாக பார்த்தோமானால் அப்போது அந்த கிளர்ச்சி ஒடுக்கப்பட்டு ஜேவிபி ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கவால் தடை செய்யப்பட்டது. பின்னர் 1977 நடைபெற்ற பொது தேர்தலின் போது ஜெயவர்தன தாம் வெற்றி பெற்றால் ஜேவிபி மீதான தடையை நீக்குவதாகவும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஜேவிபி உறுப்பினர்கள் 20,000 பேரை விடுவிப்பதாகவும் உறுதிமொழி தந்தார். இதுவும் ஒரு காரணமாக அமைய 3/4 பெரும்பான்மைக்கு மேல் பெற்றது ஜேஆர் தேர்தலில் வெற்றி பெற்றது. அதையடுத்து 1978 நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை பிரகடனப்படுத்தினார். இந்த விஷயத்தை தொடர்ந்து ஜேவிபி மீதான தடையை நீக்க 20,000 ஜேவிபியினரையும் கூடவே அதன் தலைவர் ரோஹண விஜயவீரவையும் சிறையிலிருந்து விடுதலை செய்தார் ஜேஆர். ஆயுத கிளர்ச்சி நடத்தியதற்காக முன்பு தடை செய்யப்பட்டிருந்த ஜேவிபியின் தலைவர் ரோஹண விஜயவீர சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட நிலையில் 1982 ஜனாதிபதி தேர்தலில் அவர் போட்டியிட்டு 4% வாக்குகள் பெறுவதற்கு சிங்கள அரசியல் இடமளித்தது. 1983 கருப்பு ஜூலையில் தமிழர்களுக்கு எதிரான வன்முறையில் ஈடுபட்டதாக குற்றஞ்சாட்டப்பட்டு ஜேவிபி ஜேஆரால் தடை செய்யப்பட்டது. 1987 இந்திய இலங்கை உடன்படிக்கை ஏற்பட்ட போது அதற்கு எதிராக ஜேவிபி கிளர்ச்சியில் இறங்கியது. 1987 தொடக்கம் 1989 காலங்களில் ஜேவிபி கிளர்ச்சி செய்த காலத்தில் ரோஹண விஜயவீர மாறுபடத்தில் தலைமறைவாக இருந்த நிலையில் கைது செய்யப்பட்டு கொல்லப்பட்டு விட்டார். ரோஹண விஜயவீர கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து ஸ்ரீலங்கா அரச படைகளால் ஜேவிபி உறுப்பினர்கள் ஆறுகளிலும் குளங்களிலும் தெருக்களிலும் பெருமளவில் படுகொலை செய்யப்பட்டனர். அதில் ஜேவிபியினர் சுமார் 60,000 தொடக்கம் 80,000 பேர் ஸ்ரீலங்கா அரச படைகளால் கொல்லப்பட்டனர். பெரும்பகுதியினர் கைது செய்யப்பட்டனர். இதற்கு பிறகு 1994 சந்திரிகா பதவிக்கு வந்த நிலையில் ஜேவிபி மீதான தடை மீண்டும் நீக்கப்பட்டது. இப்படி 2 முறை ஆயுத கிளர்ச்சியில் ஈடுபட்டு 2 முறை தடை செய்யப்பட்டு 2 முறை அத்தடை நீக்கப்பட்ட வரலாறு கொண்ட ஜேவிபியை சேர்ந்தவர்தான் அனுரகுமார. 1987 உருவான இந்திய இலங்கை உடன்படிக்கைக்கு எதிராகவும் 13வது சட்டத்திற்கு எதிராகவும் ஜேவிபி கிளர்ச்சியில் ஈடுபட்டிருந்த காலப்பகுதியில்தான் அனுரகுமார ஜேவிபியில் இணைந்து அரசியலின் செயலாக்கத்துடன் பங்கு பெற தொடங்கினார். இப்படியாக இந்திய எதிர்ப்பிலும் தமிழின எதிர்ப்பிலும் ஜேவிபி தீவிரம் காட்டிய காலத்தில் அரசியலில் அடியெடுத்து வைத்த அனுரகுமார ஜேவிபியின் தலைமையில் உருவாக்கப்பட்ட தேசிய மக்கள் சக்தி என்ற முன்னணியின் சார்பாக நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிட்டு சிங்கள பெரும்பான்மை மக்களால் தெரிவு செய்யப்பட்டு ஜனாதிபதியாகவும் ஆக முடிந்திருக்கிறது. பதவிக்கு வந்தவுடன் அதிரடியாக நாடாளுமன்றத்தை கலைந்த ஊழல் அதிகாரிகளின் சொத்துக்களை பறிமுதல் செய்தல், குடியகழ்வு அதிகாரியை கைது செய்த இடதுசாரி ஜனாதிபதி அனுர முதலாளித்துவ கொள்கை கொண்ட ஏகாதிபத்திய சார்பு கொண்ட இனவாதத்தால் மக்களை ஏமாற்றிய ஊழலுக்கு பெயர் போன ஜனாதிபதிகள் ஜேவிபியின் மீதான தடையை நீக்கியது போல் ஆயுத போராட்டம் நடத்திய ஸ்ரீலங்கா அரசு நசுக்கப்பட்ட விடுதலை புலிகள் இயக்கத்தின் மீதான தடையை நீக்குவாரா?
கோஷங்களுக்கும் வெற்று வேட்டுகளுக்கும் கவர்ச்சியான வார்த்தைகளுக்கும் அப்பால் இரத்தமும் சதையுமான நடைமுறை செயல்பாட்டில் இருந்ததுதான் இனப்பிரச்சினை அரசியலையும் ஜனநாயக அரசியலையும் முன்னேற்றத்திற்கான அரசியலையும் அவர் முன்னெடுக்க வேண்டும். ஜேவிபியின் மீதான தடை நீக்கப்பட்டு அவர்கள் ஜனநாயக பாதையில் நடைபோட அனுமதிக்கப்பட்டு அதன் பெறுபேறாக இன்று ஜனாதிபதியாக இருக்கும் அனுரகுமார விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்குவதன் மூலம் தமிழ் மக்களுக்கான ஜனநாயக அரசியலுக்கு கதவு திறக்க வேண்டியது அவரது கடமையும் பொறுப்பு. 1971ஆம் ஆண்டு ஜேவிபி நடத்திய ஆயுத கிளர்ச்சியின் போது கதிர்காமத்தை சேர்ந்த பிரேமாவதி மன்னம்பெரி என்ற சிங்கள பெண் ஜேவிபியை சேர்ந்தவர் என்ற ஐயத்தின் பெயரால் ஆயுதப்படையினரால் கைது செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு தவறான முறைக்கு உள்ளாக்கப்பட்டு ஆடைகள் அகற்றப்பட்ட நிலையில் போலீஸ் வாகனத்தில் கயிற்றில் கட்டப்பட்டு தெருக்களில் ஊர்வலமாக இழுத்து செல்லப்பட்டு பின்னர் கொல்லப்பட்டார். அக்குற்றத்தில் ஈடுபட்டிருந்த இருவர் 16 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றனர். அதில் லெப்டினல் ஆர்பிரட் விஜய் சூரிய சிறையில் இருந்த போதே மாரடைப்பால் இறந்து போனார். இன்னொருவரான அமரதாச ரட்நாயக்கை சிறை தண்டனை முடிந்து வீடு திரும்பிய பின்னர் 1988ஆம் ஆண்டு அவரது வீட்டில் வைத்து ஜேவிபியினரால் கொல்லப்பட்டார். மன்னம்பெரி கொலைக்கு தண்டனையாக அமரதாசவை ஜேவிபி கொன்றது. இலங்கை அரச படையால் தவறான முறைக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட சிங்கள பெண் மன்னம்பெரியை போலவே அரச படையால் தமிழ் பெண் இசைப்பிரியா சித்திரவதை செய்யப்பட்டு தவறான முறைக்கு உள்ளாக்கப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்ட காணொலி வெளிவந்தன. இறந்த உடல் கூட மனித மாண்புகளுக்கு எதிராக அவமானப்படுத்தப்பட்ட காட்சிகள் வெளிவந்தன. தமிழ் பெண்கள் முகாம்களில் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுவதை அம்பலப்படுத்திய அறிக்கைகள் வெளிவந்துள்ளன. இசைப்பிரியாவை போலவே பல 100 பெண்கள் படுகொலை செய்யப்படும் அவர்களை அரச படையினர் தமது சப்பாத்து கால்களால் மிதிக்கும் காட்சிகளை கொண்ட காணொலிகள் உள்ளன. இது தொடர்பாக புகைப்படங்கள், காணொலிகள், பாராட்டு, மனித உரிமை அறிக்கைகள், வாக்குமூலங்கள், நேரடி சாட்சிகள் என பற்பல சான்றுகள் உள்ளன. இக்கொடூர குற்றங்களுக்கு ஈடுபட்ட படையினர் புகைப்படங்கள், காணொலிகள், பெயர்கள் உள்ளன. மன்னம்பெரிக்கு நீதியை உறுதி செய்தது போல இசைப்பிரியாவுக்கும் நீதியை உறுதி செய்வாரா அனுர? இக்கொடுகுற்றங்களில் ஈடுபட்ட படையினரை தேடி பிடித்து அவர்களை கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தி சிறையில் அடைத்து தண்டனையை நிறைவேற்றுவாரா அனுர? பாதிக்கப்பட்ட ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்ட தமிழ் மக்களின் மனக்காயத்தை ஆற்றுப்படுத்த கூடிய வகையில் இக்குற்றவாளிகளை விசாரணைக்கு உட்படுத்தி தண்டிப்பதன் மூலம் குற்றங்களுக்கு தண்டனை இல்லாத பண்பாட்டை முடிவுக்கு கொண்டு வருவாரா அனுர? ஊழல் எதிர்ப்பை மையமிட்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட அனுரகுமார சிங்கள பெரும்பான்மை மக்களால் தெரிவு செய்யப்பட்டுள்ளாரே தவிர ஈழத்தமிழ், முஸ்லிம்கள், மலையக தமிழர்களிடம் கணிசமான வாக்குகளை பெறவில்லை. ஓரளவுக்கு தான் வாக்குகளை பெற்றிருக்கிறார். இந்த இன சமூகங்களின் நம்பிக்கையை அவர் பெற்றிருக்கவில்லை. 2004ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் நாளில் சுனாமி ஆழி பேரலை ஸ்ரீலங்காவையும் தாக்கியது. அப்போது ஸ்ரீலங்கா அரசும் விடுதலை புலிகளுக்கும் இடையே அமைதி உடன்படிக்கை ஏற்பட்டிருந்த நேரம் சுனாமி பேரிடர் ஏற்படுத்திய அழிவிலிருந்து மீள்வதற்கான முயற்சிகள் இயற்கைக்கும் மனிதனுக்கும் இடையிலான போராட்டமாகும். சந்திரிகா அரசும் புலிகளும் இணைந்து சுனாமி பொதுக்கட்டமைப்பு ஒன்றை உருவாக்கிய முயன்ற போது சந்திரிகா அரசில் அமைச்சராக இருந்த அனுரகுமார சிங்கள அரசு புலிகளுடன் இணைந்து மீள்கட்டுமான நிவாரண பணிகளில் ஈடுபடுவதை கடுமையாக எதிர்த்தார். பயங்கரவாதிகளுடனான கூட்டு நடவடிக்கை அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்பது ஜேவிபியின் குற்றச்சாட்டு. இலங்கை அரசும் விடுதலை புலிகளும் கண்டிருந்த புத்துணர்வு உடன்படிக்கையை உடைந்து போகும் நிலை ஏற்பட்டது. விடுதலை புலிகள் தரப்பிலிருந்த அரசியலமைப்பு சட்ட வல்லுநர்கள் உடனடியாக தலையிட்டு உரிய விளக்கங்களை தந்து சந்திரிகாவின் ஐயத்தை போக்கினர். புரிந்துணர்வு உடன்படிக்கை நீடித்தது. இதை விமர்சித்து 2005ஆம் ஆண்டு ஜூலை மாதம் அனுரகுமார அமைச்சர் பதவியிலிருந்து விலகினார். பொது கட்டமைப்புக்கு எதிராக சிங்கள மக்களிடம் பரப்புரை செய்து அதை செயல்பட விடாமல் தடுக்கும் பணியில் ஈடுபட்டார் அனுரகுமார. அமைதி பேச்சுவார்த்தையை முடித்துக்கொண்டு போர் நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து ஸ்ரீலங்கா அரசு புலிகளுடன் போருக்கு செல்ல வேண்டும் என்பது ஜேவிபியின் நிலைப்பாடு ஆகும். அதே நிலைப்பாட்டை கொண்ட மஹிந்த ராஜபக்ஷவுடன் கூட்டணி வைத்து அவரை ஜனாதிபதியாக்கியது ஜேவிபி. பேச்சுவார்த்தையை முறித்து கொண்டு முன்னெடுக்கப்பட்ட இனவழிப்புக்கு போருக்கு ஆழ்திரட்டி கொடுத்தது ஜேவிபி. இந்திய இலங்கை உடன்படிக்கையின் விளைபயனாய் ஏற்பட்ட வடக்கு கிழக்கு இணைப்பு அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அது ரத்து செய்ய வைத்தது ஜேவிபி. அவ்வழக்கை நடத்தும் பணிக்கு அனுரதான் தலைமையேற்றார். தமிழர்களின் நம்பிக்கையை அனுர பெற முடியாமல் போனதற்கான சில காரணங்கள் இவை.
ஈழத்தமிழர்களை பொறுத்தவரை தாம் எதிர்கொண்டு வரும் நூற்றாண்டு கால ஒடுக்குமுறைகளில் இருந்தும் அதற்கு எதிராக மேற்கொண்ட தொடர் போராட்டங்களில் இருந்தும் அவற்றுக்கு சிங்கள ஆட்சியாளர்கள் முகம் கொடுக்க பாங்கிலிருந்தும் அதில் அடைந்த வெற்றி தோல்விகளிலிருந்தும் சரியான முடிவுகளை வந்தடைய முடியும். தோற்றங்களுக்கும் மேல் பூச்சிகளுக்கும் சாயங்களுக்கும் மயங்கி போக வேண்டிய தேவையில்லை. அனுரவின் மீது அவநம்பிக்கை கொள்வோரின் கருத்தை மாற்றி அமைக்கவும் தேவையில்லை. விடுதலை புலிகள் மீதான தடையை அனுர நீக்கினால் என்ன? கொள்கை ரீதியாக பார்த்தால் தடை விதிக்கப்பட்டு தடை நீக்கப்பட்ட ஜேவிபியின் பின்னணியில் இருந்து வந்துள்ள ஜனாதிபதி அனுரகுமாரவால் அதை செய்ய முடியும். காரணம், அவரது தாய் கட்சிக்கே அந்த அனுபவம் 2 தடவைகள் ஏற்பட்டது. அதன் அடிப்படையிலேயே அவர் ஜனநாயக பாதைக்குள் வந்து ஜனாதிபதியாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்.